ஓமா ஓமா. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு எங்களோட ஏடிஆர் டீமானது அதிகாலையிலே எங்களோட ஏடிஆர் டீம் வலிக்கிடுச்சு. வேட்டைக்கு போய் சாமியை கும்பிடுத்து அடுத்த கட்டமாக ஒரு தூர நோக்க பயணத்தில் மீன் வேட்டைக்கு செல்கிறோம். இன்றைக்கு என்ன மாதிரி வேட்டை இருக்குன்னு தெரியல. போகிற இடம் லொக்கேஷன் என்னென்னு உங்களை வீடியோ பார்த்து தெரிஞ்சு. அடுத்தது உங்களோட ஏரியாவில் நல்ல மீன் பிடிக்கிற இடங்கள் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து மீன் பிடிப்போம். அதோட இந்த விளைச்சல் என்ன மாதிரி இருக்கின்றது சுவாரஸ்யமாக பார்த்துருக்கீங்க. உங்களுக்கான வீடியோ இனி அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். எதிர்பார்ப்போம் இருந்து ஒழுங்கு. நாங்கள் இப்போ எங்களோட லொக்கேஷனுக்கு வந்துருக்கோம். மீன் பிடிக்க வந்துட்டோம். இப்போ போய்கொண்டு இருக்கோம். லொக்கேஷனை காட்டுங்க. ஜாலே இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு பொடி கொண்டு இருக்கிற இந்த நண்பர்களே, நாங்கள் இப்போ பாசி மூலம் தான் இங்கே மீன் பிடிக்க வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், பாசி இப்படி தான் மீனை இது ஊசி குத்தணும். குத்தி போட்டு பாருங்கள். சரி, அங்கே பாருங்கள், இதை போட்டோன்னு எங்களுக்கு இப்போ கோல்டன் சல்லலண்டு படுது. பாருங்கள், இதை போட்டோன்னு இது கிடைக்குங்க. ஓமா, இந்த வந்துட்டு பாருங்க, பாசியில் போட்டு எடுத்தாச்சு. வணக்கம் வணக்கம் நண்பர்களே, வந்ததுக்கு பாருங்கள் பிடிச்சிட்டு கொண்டு இருக்கோம். இதே மாதிரி நிறைய பிடிச்சிருக்கோம். இந்த கொத்தி கொண்டு இருக்குது. அந்த கோல்டனை வடிவா வெள்ளை கோல்டனை காட்டு, தூம்பைப்பு காட்டு. இந்த பிடிப்போம். இந்த பின்னேரம் உங்களுக்கு இதுக்குரிய அப்டேட் வரும். பார்த்து கொண்டு இருக்குது. சரியா? பார்த்தீங்களா வெள்ளை கோல்டனை பாருங்க. எந்த பிடிச்சிடாது கொஞ்சம் வீடு வதி கொஞ்சம் இல்லை வாய் நுனியிலாண்டா இருக்கு. வருகின்றது. அங்கே பாருங்க, துடிச்சு வருகிறான். நண்பர் இஞ்சாலே கொண்டு வாங்க. என்ன கிட்ட கொண்டு வாங்க. என்ன ஓகே. ஓமா எங்கட இன்றைக்கு வந்த விளைச்சலுக்கான டைம் முடிஞ்சு இனி போகத்தான். அப்படி ஒரு 3-4 கிலோ பட்டிருக்கும். கொட்டி காட்டுறேனே வீடியோவில் பாருங்கள். நாங்கள் எங்கள் களுவாஞ்சுக்குள்ளேருந்து திருக்கோயில் மீன் பிடிக்க வந்தேன். சரியா? வந்த இடத்த நல்ல மீன் பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், பொய்யில் இதை பிடிச்சோம். அவ்வளோவும் பிடிச்சோம். நாங்கள் எல்லா வீடியோவும் இருக்குது. எங்களோட யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா படியாக தெரியும். சரியா? இன்றைக்கு அங்கேருந்து வந்து மீனை கட்டுறதுக்கு அப்படி ஒரு 3 கிலோ மீனண்டா இருக்குது. டைம் ஆகிறால நாங்கள் இப்போ வீட்டை போகிறோம். என்னென்னா இதில் வீடியோ தவிர மற்றது இதை விட விசேஷமாக ஒரு டீம் ஒன்று கையால் மீன் பிடிச்சிருக்கு. அதில் வீடியோவும் நான் எங்களோட யூடியூப் சேனலில் போடுவேன். அதில் வியூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு டீம் வந்து மீன் பிடிச்சது. பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். அதை விட இவ்வளோ மீன் தாண்டை பிடிச்சிருக்கோம். இதோட எங்களை இந்த மீன் வீடியோ இதை நிப்பாட்டி போட்டு இனி நாளைக்கு உங்களுக்கு அடுத்த வீடியோவை சாரும். சரியா? நன்றி, வணக்கம்.